ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓப்போலேருந்து ஒரு புதுசாக ஒரு மாடல் லான்ச் ஆக போகுது. ஓப்போலேருந்து A6Xன்னு ஒரு மாடல் லான்ச் ஆக போகுது. இதில் எனக்கு ஒரு பிடிச்ச 4 விஷயம் இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பார்த்தோம்னா 50 MB மெயின் கேமரா. இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாகவும் இருக்கும், கிளியராகவும் இருக்கும். 2 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50, ஒரு போர்ட்ரேட் வந்து 2 MB. இது வந்து ஒரு லோ லைட்டில் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, பகலில் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணுறப்ப நல்லா கிளாரிட்டியாகவும் இருக்கும் இந்த ஃபோனு. இன்னொன்று வந்து பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ ஜொமேட்டோ வண்டி ஓட்டுறாங்க, இல்லைன்னா ஊபர் ஆட்டோ ஓட்டுறாங்க, இல்லைனா வந்து ட்ராவல் இந்த ஃபினான்ஸில் இருக்கவங்க கலெக்ஷன் உள்ளவங்க வந்து சார்ஜ் அதிகமாக இருக்காது. அப்படின்றப்ப இந்த ஃபோன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இதை ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை ஒரு 100% ஃபில் பண்ணிங்கன்னா போதும். கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே தாராளமாக நல்லா சார்ஜ் நிற்கும். அந்த ஒரு சப்போர்ட் இருக்குது. இதில் இன்னொன்று எனக்கு பிடிச்ச ஆப்ஷன்ஸ் என்னென்னா ரிவர்ஸ் சார்ஜிங். நீங்கள் இந்த ஃபோன்லேருந்து நீங்கள் வேறு ஒரு ஃபோனு, இல்லைன்னா கெட்ஜெட்ஸு, வாட்ச்சு, ஸ்மார்ட் வாட்ச்சு, ஏர்பட்ஸு இந்த இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்னொன்று டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்டு பார்த்தீங்கன்னா 120 ரெஃப்ரெஷ் ரேட்டு. ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது செம்ம ஸ்மூத்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1125 நிட்ஸு. நீங்கள் டேரெக்டாக சன்லைட்டில் யூஸ் பண்ணாலோ, இல்லை ரோட்டில் நடந்து போகிறப்ப டேரெக்டாக டிஸ்பிளே யூஸ் பண்ணாலோ, நம்ம கீழே அந்த எழுத்து ஐகான்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே போல்டாகவே தெரியும். அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இந்த மாடல் வந்து ஒரு அண்டர் 20Kக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. மாடல் இப்போ தான் இன்னும் லான்ச் ஆகலை, லான்ச் ஆக போகுது. வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.